ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஷேர வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷனில் பயங்கரமான ஒரு வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுவும் முக்கியமாக மண்டே பார்த்தீங்கன்னா, அப்படியே நிஃப்டிங்கிறது பயங்கரமாக ஒரு 800 பாயிண்ட் கிட்ட இறங்கி, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெக்கவரி அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த 5 நாளாக மிகப்பெரிய வாலட்டைல் அப்படிங்கிறது நடந்தது. அதுக்கு முக்கியமாக ஒரு 5 ரீசன், ஒரு 4, 5 ரீசன் அப்படிங்கிறத நிறைய சொல்கிறாங்க. அது என்னென்ன ரீசன் பார்ப்போம். அதில் எது உண்மையான ரீசன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸோட ஜாப் டேட்டா அப்படிங்கிறது வெளில வந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தது. அதாவது ஜாப் நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லி வந்துச்சு. இதனால யுஎஸ்ல வந்துட்டு அப்கமிங் டேஸ்ல வந்து ஒரு ரெசிஷன் ஃபியர் அப்படின்னு நடக்கலாம், ரெசிஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து டக்குன்னு வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனாலே வந்துட்டு மார்க்கெட் மண்டே அன்னைக்கு குளோபலாகவே பயங்கரமாக இறங்கிச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் மாரி தான் வந்துட்டு இந்த ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மையான ரீசன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுல உண்மையான ரீசன் நான் என்னன்னு நான் சொல்லி பார்க்குறேன்னா, ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து நான் ஒரு உண்மையான ரீசனா வந்துட்டு நான் வந்து பார்க்குறேன். அது ஏன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வகையில நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத குடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ குளோபல் லெவல்ல இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? பெரிய லெவல்ல இன்வெஸ்டர்ஸ் இல்ல இன்ஸ்டிடியூஷனல்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாரி, இல்ல இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான கம்பெனிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குளோபல் லெவல்ல இருக்கிற எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு லோன் தராங்க அப்படின்னு பார்த்து, அந்த அந்த கண்ட்ரில இருக்க பேங்க் கிட்ட போய் லோன் அப்படிங்கிறது வாங்குவாங்க. அது மூலமா மார்க்கெட்ல இருக்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்துட்டு லைக் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு இதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணுவாங்க. அதுலேருந்து வர ரிட்டர்ன் எடுத்து அந்த பேங்குக்கு வந்து அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுங்கிறது இவங்க வந்து ப்ராஃபிட்டாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கேஸில் பார்க்கும்போது அந்த ஜப்பான் பேங்க் தான் இருக்கிறதுலே வந்துட்டு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது குளோபல் லெவலில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே போயிட்டு வந்து இவங்கள்ட்ட இருந்து லோன் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸில் வந்து நான் ஒரு ஈஸியான கால்குலேஷன் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ₹1,00,000 அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்டர் வந்து ₹1,00,000 வந்து இந்த ஜாப்பனீஸ் பேங்க்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 1% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து இந்த பேங்க்லாம் தருது அப்படின்னா, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ₹1,10,000 அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க வந்து திருப்பி ரீபே அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க. இது வந்து 1 வருஷத்துக்கான கால்குலேஷன். இதில நார்மலா இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ இந்த 3ல தான் பிரைமரியா வந்து பண்ணுவாங்க. செகண்டரியா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. பட் குளோபல் லெவல்ல பார்த்தீங்கன்னா பிரைமரியா அதில வந்து போடுவாங்க. இந்த 3த்தையும் எப்பப்பலாம் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நல்லா போடுவாங்க. நல்லா ரேலி ஆகும். நல்லா மேல போய்க்கிட்டே இருக்கும். இல்ல திடீர்னு வந்து கவர்மெண்ட் பாண்ட் வந்து ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எடுத்து அடுத்து வந்து பாண்டோட போட்டுருவாங்க. பாண்ட்லேருந்து நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்கும். நீங்க நிறைய நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி யூஎஸோட பாண்ட் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன ரீசன்னா, இதில போட்டிருப்பாங்களா அமௌண்ட் அத எடுத்துன்னு போயிட்டு திருப்பியும் பாண்ட்லங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருவாங்க. இப்போ குளோபல் லெவல்ல இதெல்லாம் இல்லாம பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னா, எடுத்துட்டு போய் டைரக்ட்டா வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத பண்ணிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல்டுங்கிறது டக டகன்னு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலா இதான் ஒரு சைக்கிள். இதுலேருந்து இதுக்கு போவாங்க, இதுலேருந்து இதுக்கு போவாங்க. திருப்பி மாத்தி மாத்தி வந்து போயிடுவாங்க. அவங்கள பொறுத்தவரையும் நல்ல ஒரு இடத்துல லாபம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா எங்க திருப்பி நல்ல லாபம் கிடைக்குதோ, அங்க போயிட்டு திருப்பி இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ்ல இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு 30% வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுப்பாங்க. பேங்க்லேருந்து ₹1,00,000 வாங்குவாங்க. ₹1,30,000 அதில ₹1000 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டா அப்படியே குடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து ₹29,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து லாபமா கிடைக்கும். இப்போ இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதுவும் ஜாப்பனீஸ் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கிரீஸ் பண்ணனால, இவங்க குடுக்க வேண்டிய வட்டி ₹1000லேருந்து ₹2,000 அப்படிங்கிறது மாறும். உடனே இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, இது வந்து இன்னும் ஏத்திட்டே போனாங்கன்னா, நம்ம குடுக்க வேண்டிய காசு வந்து அதிகமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ல எல்லா கண்ட்ரிலயும் நிறைய இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல சின்னதா வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து எப்போ நிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பவுமே வந்து பிளான் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு எக்கனாமி இந்த மாரி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து பர்ட்டிகுலரா ஜப்பான யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஜப்பான்ல ஏன் வந்துட்டு இந்த மாரி லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து லாஸ்ட் ஒரு
10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஏற்றவே இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. இது ஜப்பானோட லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோட ஒரு டேட்டா. இப்போ ரீசெண்டாக 2023க்கும் 2024லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேங்க்லேருந்து வட்டி தருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2023 24க்குள்ளர 2 வாட்டியே ஏற்றிட்டாங்க. 0.1 இருந்தது 0.25 வரையும் இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகி வந்து நிற்குது. இது ஃபர்தராக மேலே போகலாம், போகாமே இருக்கலாம். இது வந்து ஜாப்பனீஸோட கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் ஃபர்தராக ஏற்றிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் ஒரு வாட்டி ஏற்றோடனே அன்னைக்கு ஷேர்ஸ் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த எண்ணோட அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டு 5 இயர்ஸாக வந்து பெரிய லெவல் அப்ரிசியேஷன் அப்படின்னு இல்லை. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுனால லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் எண்ணுக்கு வந்து நல்லாவே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட இன்டெக்ஸ் வந்துட்டு ஏறுமா, இல்லை ஒரே இடத்துல நிற்குமா, இல்லை கீழே இருந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வருமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய நிஃப்டிங்கிறது இறங்க ஆரம்பிச்சிடும். அதில் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்என்டோவோட சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்க்ரீஸ் பண்ணி நியூஸ் வெளில வர அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அடித்து வந்து இறக்குவாங்க. ஏன்னா வந்து அதுவும் பர்டிகுலராக இந்தியன் மார்க்கெட் வந்து இறங்கும். அதுக்கப்புறமா ஃபர்தராக கொஞ்சம் கரெக்ஷன் அப்படின்னு நடக்கும். ஆனால் அதுக்கப்புறமா ஸ்டேபிள் ஆகி நின்றும். ஏன்னா அந்த சார்ஜஸ் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி அவங்க பண்ணிட்டான், அதாவது பே பண்ணிட்டா திருப்பி வந்து எஃப்என்டோ அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் அந்த நியூஸ் வர அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 நாளைக்கு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸோட பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு திருப்பி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இதுவரையும் தான் 2 வாட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்தராக திருப்பி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளோபல் லெவலில் ஒரு மிகப்பெரிய கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராகவே வந்து நிகழும். ஜாப்பனீஸ் வந்து திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மீட்டிங் அப்படிங்கிறது அடுத்த மாதம் நடக்க போகுது. அதில் வந்து ரேட் கட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நடக்காமல் அவங்க வேற அன்எக்ஸ்பெக்டட் பண்ண அளவுக்கு நடந்துருச்சுனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன் அப்படின்னு நடக்கும். நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட எலெக்ஷன் நடக்க போகுது. அதில் வந்து இவங்க தான் வரப்போகிறாங்க, இல்லை இந்த பார்ட்டி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு யூகத்தில் இருக்கும். அந்த யூகம் உடையும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அப்பையும் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்கனாமியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஷேர்ஸில் வந்துட்டு நம்மளால் பயம் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் எந்த டைமில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஏடிஎஸோட டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டு இருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நான் இப்போதைக்கு பார்க்கறது இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு இல்லை. இவங்க இல்லைனாலும் இந்தியன் மார்க்கெட் இப்போ வந்து பெருசாக கீழே விழ ஆரம்பிக்கல. ஏன்னா டிஏஎஸ் அப்படிங்கிறவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக மண்டே பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஆனால் டிஏஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 9,000 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் டிஏஎஸ் வந்து எப்போ விற்கிறாங்களோ கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டுங்கிறது பயங்கரமான ஒரு ஆட்டம் காணும். இவங்க தான் இப்போதைக்கான ஒரு முக்கியமான பிளேயர். ஆனால் இவங்க எப்போ ரிவர்சல் ஆவாங்கங்கிறது தெரியவே இல்லை. கோல்டு அண்ட் சில்வர் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா லாஸ்ட்டு 1 மந்த் வந்து பெரிய லெவலுக்கு இல்லை. கோல்டு வந்து ஒரு 1% தான் கொடுத்துருக்கு. சில்வருங்கிறது -11% நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு குளோபல் லெவலில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் நான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது 3 தான்: கோல்டு, சில்வரு, ப்ரைவேட் பேங்க்கு. லாஸ்ட் 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு ரிட்டர்ன் எதுவும் இல்லை, நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு. இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக இந்த வாரத்துக்கான டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. சிப்லா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூப்பின், ஆல்கம் லேபு, மேன்கைன் ஃபார்மா. ஸோ ஃபார்மாஸ் எல்லாமே வந்து இந்த வாரம் அப்படிங்கிறது நல்லா ஏறி இருக்குது. இதை கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, பஜாஜ் ஆட்டோ, அடுத்து ஈச்சர் மோட்டார், இந்துஸ்தான் யூனிலிவர், ஸோ இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. டாப் லூசரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிரானிசம், டாடா ஸ்டீலு, பிபிசிஎல், மாருதி சுசுகி, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, ரயில் விகாஸு, அப்போலோ டயர்ஸு, இவங்க எல்லாமே டாப் லூசர்ஸ்குள்ளே வந்து வந்துட்டுருக்காங்க. 52 வீக் ஐன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்கு, அவந்தி ஃபீட்ஸு, ட்ரெண்டு, இவங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு 52 வீக் ஐயில் இருக்காங்க. 52 வீக் லோ அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நம்ம மார்க்கெட்டில் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வர ஆரம்பிச்சிச்சு. ஈக்விட்டாஸ் பேங்க் வந்து 52 வீக் லோவில் வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறத நடந்துட்டுருக்கு. அடுத்தது அடுத்த வாரம் வந்து ஒரு ஐபிஓ அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போகுது. ஸோ என்ன ஐபிஓனா சரஸ்வதி சாரே டிபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு
12th ஆகஸ்ட் அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. 14th ஆகஸ்ட் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்து சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாரீஸ்லாம் செய்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டருந்து சாரி, ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி மத்த கடைங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. இவங்க ஹோல்சேலா ஒரு இடத்துல வச்சுப்பாங்க. மத்த கடைக்காரங்கலாம் பெரிய பெரிய கடைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் போயிட்டு இவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான பிஸ்னஸ். அதில மெஜரா வந்து பார்த்தீங்கன்னா, வுமென்ஸோட ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து நெறைய வந்து டெலிவரி அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே வந்து இதுதான் இவங்களோட பிசினஸ். இவங்களோட அப்ஜெக்டிவ் எதுக்காக ஐபிஓக்குள்ள வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். ஃபண்டிங் வந்துட்டு வொர்க்கிங் கேபிட்டல் வந்து ரிக்வயர்மென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ் அப்படிங்கிறதுக்காக உள்ள வராங்க. இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாங் டெர்முக்கு பார்த்தீங்கன்னா, நான் பெரிய லெவலுக்கு ஸ்கோப் எதுவுமே பார்க்கல. அது இல்லாம எனக்கான ரிக்வயர்மென்ட் அப்படிங்கிறத நான் போட்டு வச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா, அதில எதுவுமே இது ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ இது ஒவ்வொன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால இது வந்து போட்டுருக்கேன். நம்ம எப்பவுமே பார்க்குற மாரி நெட் ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கணும், ரிசர்வ்ஸ் இவ்வளோ இருக்கணும், டெப்ட் இவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எதுவுமே இது வந்து மீட் ஆகல. பட் ஆனா வந்து கிரே மார்க்கெட்ல ஒரு 20% வந்து போயிட்டுருக்கு. இது 25%ன்னு வந்துச்சுன்னா வரக்கூடிய நாட்கள்ல, கண்டிப்பா லிஸ்டிங் டேட் கெயினுக்காக மட்டும் வேணா ஃபோக்கஸ் அப்படின்னு பண்ணலாம். மத்தபடி நமக்கு ஐபிஓல கிடைச்சாலுமே ஷேர்ஸ் வந்து நான் வந்து லாங் டெர்முக்கு வந்து கண்டிப்பா இந்த ஐபிஓ அப்படிங்கிறத ஹோல்டு பண்ண மாட்டேன். ஃபர்தரா அடுத்த ஷேர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் அல்காரிதம் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணும். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து ட்ரெண்டோட ரிசல்ட் அப்படிங்கன்னு வந்துருச்சு. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா பட்டைய கிளப்பிட்டு போயிட்டு இருக்க ஒரே ஷேரு டாடா குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் தான் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்துட்டு போன இயர்ல பாருங்க 167 தான் போட்டிருக்கு. பட் இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா 391 crore அப்படிங்கிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேல்ஸும் வந்து டபுள் த டைம் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஷேரும் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகி ஒரு 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிற அளவுக்கு குடுத்திருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 170 கிட்ட போயிருச்சு. ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி டைம்ல கண்டிப்பா நம்ம வந்து கன்சிடர் அப்படிங்கிறது பண்ணவே கூடாது. கண்டிப்பா வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஷேர் எப்பவுமே என் கைக்கு வந்தா மட்டும் தான் வாங்குவேன். நான் ஷேர பின்னாடி தரத்திட்டு போயிட்டு வாங்கவே மாட்டேன். கண்டிப்பா வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷன் இல்ல ஒரு சின்னதா வந்துட்டு நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்து இதெல்லாம் இறங்கும் பட்சத்தில கண்டிப்பா இந்த ஷேர வந்து கண்டிப்பா அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஏன் இந்த அளவுக்கு டிஸ்கஷன் பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு நல்ல ஷேரா இருக்கனால வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கண்டிப்பா யுட்டிலைஸ் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். அடுத்ததா வந்து ஜைடஸ் லைஃப் சயன்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இதுவும் வந்து பயங்கரமான நல்ல ரிசல்ட் தான் குடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயரும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரிஷியேட் ஆகி லாஸ்ட் 1 இயர்ல மிகப்பெரிய ரைஸ் அப்படின்னு குடுத்துருக்கு. லாங் டெர்மை பொறுத்தவரையும் இப்போதைக்கு இங்க ஃபோக்கஸ் பண்றது கண்டிப்பா சரி இருக்காது. கண்டிப்பா ஒரு சின்ன கரெக்ஷன் வரணும். ஒரு சப்போர்ட் லெவலுங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும். இந்த ஷேரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இங்க 900 கிட்ட ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்க இது உள்ளேயாவது வரணும். இல்லைன்னா திருப்பியும் கீழே 660 கீழலாம் வந்தா மட்டும்தான் நல்ல ஒரு சப்போர்ட் லெவலா வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். பேசாம இந்த காசெல்லாம் நம்ம வந்து அக்கவுண்ட்ல வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த மாதிரி கரெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் கண்டிப்பா பிக் பண்ணலாம். வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க வேண்டியது. இப்போ இந்த ஷேர்லாம் வேடிக்கை பார்க்குற லிஸ்ட்ல வந்து போயிடுச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க்கு. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு நான் எடுத்து வந்ததுக்கான ரீசன் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் என்ட்ரி, ராங் ஷேர், ப்ராஃபிட். அதாவது வந்துட்டு ஒரு ராங் ஷேர்ல தப்பான ஷேர்ல கரெக்டான இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா போய் ப்ராஃபிட்ல முடிஞ்சிரும். அதேமாரி ஒரு நல்ல ஷேராவே இருந்தா கூட தப்பான என்ட்ரி எடுத்துட்டோம்னா அது லாஸ்ல தான் போய் முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தவரையும் பேங்க் நல்ல பேங்க் தான். சிஇஓ ரீசெண்டாக மாறி இருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. எல்லாமே இப்போதைக்கு ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாலுமே என்னை பொறுத்தவரையும் ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல வாங்கணும். அதுவும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்க ஒரு ஷேர்ல வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராஃபிட் வேணா கம்மியாகும். கரெக்ஷன் வந்துச்சுன்னா தவிர, உங்களோட கேபிட்டல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதோட சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது ₹16 இது வந்து 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வாட்டி இந்த இடத்துல டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம பண்ணோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100%க்கான நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தது. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேருங்கிறது பயங்கரமா கரெக்ஷன் ஆகி வந்திருக்கு. ஆனா இது வந்து ஷேரோட பிரைஸ் வந்து சின்னதா இருக்கு. டெய்லியும் 5% 7% ஏறிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இங்கெல்லாம் போய் நல்லா மாட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து சொல்றது, ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ல வாங்கிட்டோம்னா, நம்மளோட ப்ராஃபிட் தான் கம்மியாகும் தவிர, நம்ம கேபிட்டலுக்கு எதுவுமே ஆகாது. ₹16ல புடிச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட் வேணா கம்மியாகும்.
ஸோ அதனால நமக்கு பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனையாக வந்து இருக்காது. இப்போது அடுத்ததாக இதோட சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த 24 ருபீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியான பல வருஷங்களில் இந்த இடம் வந்துட்டு ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்டாக இருக்குது. இங்கேருந்து ஒரு ரிவர்சல் அப்படின்னு நடக்கலாம். இந்த இடத்துலையும் கட் பண்ணி கீழே இருந்துச்சுன்னா 21 ருபீஸுங்கிற அடுத்த சப்போர்ட் லெவல், அதையும் கட் ஆகி கீழே இருந்துச்சுன்னா 16 ருபீஸுங்கிறது தான் அடுத்த லெவலுக்கான இந்த பேங்கை பொறுத்த வரைக்குமான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து இருக்குது. கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் லெவலை பிடிச்சா மட்டும்தான் நமக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது நல்லா பெருசாகவும் இருக்கும். நம்மளும் பயப்படாமல் உட்காந்துட்டு இருக்கலாம். ஏன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் நீங்கள் வாங்கி போட்டுட்டிங்கன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கும் ஷேருங்கிறது மேலே ஏறி ஓரளவு பாசிட்டிவ்லேயே நம்ம போர்ட்ஃபோலியோவில் கிடக்கும். நம்ம அதை பார்த்து வருத்தப்பட வேண்டியது இருக்காது. இதே மேலே போயிட்டு ஏறிட்டே இருக்க சின்ன அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டோம்னா அது கரெக்ஷனை கொடுத்துட்டு பார்க்கும்போது தான் ரெட்டில் இருக்கும். மாதக்கணக்காக இல்லை வருஷக்கணக்காக அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஷேரோட இதை எடுத்து பாருங்கள், அவங்களோட சார்ட் பேட்டர்னை எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு இங்கெல்லாம் போய் பிடிச்சவங்க, இந்த இடத்துலலாம் போய் பிடிச்சவங்கலாம் பாருங்கள், சும்மா நெகட்டிவ்லேயே இருந்தனா ஒரு வெறுப்பாகி இந்த ஷேர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ இதே கீழே வந்து இந்த ஷேர்ஸை வாங்கி போட்டிருக்கவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். இத்தனை வருஷமானாலும் இந்த இடத்துக்கு பெருசாகவே இந்த ஷேர் வராதனால அவங்க போட்டும் ஹாப்பியாக வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்லுது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் இந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் பிடிக்கணும். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ். இந்த ஷேரோட ஐபிஓ வரும்போது ஏகப்பட்ட இடத்துல சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோ நியூஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து கொடுத்தாங்க. பயங்கரமாக இந்த ஷேர் மேலே ஏறிடுன்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இறங்க ஆரம்பிச்சது. யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ ஏன் இதை நான் இப்போ எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா இந்த ஷேர் வந்து ரொம்ப நாளாக ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே போயிட்டே இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இவங்கள்ட்ட வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதாவது இந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வரல. அப்படிங்கிறனால இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஷேரை பொறுத்தவரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒரு அக்குமுலேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்து வந்திருக்கேன். எங்கெங்கெல்லாம் அக்குமுலேஷன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் லெவல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஷேர் இது வரையும் பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டாக வந்து 980 ருபீஸ் வரையும் போயிருக்கு. இது ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மிடில் இந்த டாட்டா லைன்ஸ் போயிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 960. அதுக்கப்புறம் கீழே இந்த பாட்டம் லைன் வந்துச்சுன்னா 875. ஸோ இதெல்லாம் வருமான்னு தெரில. பட் அங்கே வரதுல மட்டும் நான் என்ட்ரி அப்படிங்கிறது எடுப்பேன். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஷேர் என் கைக்கு வரும்போது தான் நான் வாங்குவேன் தவிர ஷேர் பின்னாடி அப்படிங்கிறது போக மாட்டேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஷேர் இப்போதைக்கு என் கைக்கு வர மாதிரி தான் வந்து இருக்குது. அதனால் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுவேன். ஃபர்தராக இன்னும் வந்துட்டு இந்த சைக்கிளுக்குள்ளேயே வந்து இந்த ஷேர்ஸ் கீழே இறங்கிச்சுன்னா இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது 750 இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலே அதுவே ரேட்டு காட்டும். அங்கெல்லாம் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுவேன். டில் எது வரையும் பண்ணலான்னா 500 வரையுமே நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா இதுதான் ஒரு ஐபிஓ ப்ரைஸு. ஏன் இதை வந்து பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் தான் நான் பார்க்குறேன். ஷார்ட் டேர்முக்கெலாம் வந்து நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை. லாங் டேர்மை பொறுத்த வரையும் இது ஒரு நல்ல பிஸ்னஸ், நல்ல மேனேஜ்மெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லை அடுத்த நாள் வந்து நமக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு தருங்கிறது டாடா குரூப்பை பொறுத்தவரையும் நான் பார்க்குறேன். இதே மாதிரி நிறைய ஷேர்ஸு டாடா குரூப்பில் கீழே இறங்கி அடிமட்டத்தில் இருக்கும். யாருமே கவனிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலி அப்படிங்கிறது ஒரு 5-6 வருஷத்துல வந்து கொடுக்கும். அப்புறமா அது பின்னாடி எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு பெரிய ரிசல்ட் இல்லை. 150 கோடிலேருந்து 200 கோடி அந்த சர்க்கிளில் தான் வந்துட்டு இவங்களோட ரிசல்ட்டுங்கிறது இன்னி வரையும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு கம்மியாலாம் வந்து பெருசாக அவங்க போஸ்டிங் வந்து பண்ணலை. அதுக்கே வந்து மார்க்கெட் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பாட்டு இறக்கட்டும். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஐபிஓ ப்ரைஸ் தான் வரணும்னு சொல்லிட்டு என்னால் வெயிட் பண்ண முடியாது. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் பண்ண ஆரம்பிப்பேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐஎஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட்டு குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் வந்துட்டு அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1.51லேருந்து 1.78 வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பப்ளிக் கிட்ட மட்டும்தான் வந்துட்டு இந்த ஹோல்டிங் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்ல அடிமட்டத்தை தட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல நியூஸ்னால் டாடா டெக்னாலஜியில் வரும். இல்லைன்னா டக்குன்னு ரேலியாகி மேலே போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதனாலேயே வந்துட்டு இந்த ஷேருங்கிறத நான் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். பட் லாங் டேர்முக்கு தான் வந்துட்டு இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன் தவிர ஷார்ட் டேர்முக்கு இந்த ஷேரை பொறுத்தவரையும் எந்த பிளானும் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. ஏன்னா வாங்கிட்டு மைனஸில் இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கையில் இருந்த டேட்டா. கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு நிறையா நிஃப்டியோட இண்டெக்ஸு அப்புறம் ஐபிஓ மிச்ச ஷேர்ஸ் எல்லாம் பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலை வந்து சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.